அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபினை நாம் பார்க்கவிருக்கிறோம். இக்கிதாபின் தலைப்பாக கிதாபு ஜகாத் என்ற அந்த பாடத்தின் கீழ் நாம் பாடமாக நூற்றி நப் 142வது பாடமாக இன்றைய பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை பார்த்த 141வது பாடம், அதுவரை அல்லாஹு தஆலா நமக்கு படிக்கின்ற கேட்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் நல்கினான். இன்று 142வது பாடம். அப்பாடத்தினுடைய தலைப்பாக சிறிய குட்டி கால்நடைகளில் 3 கால்நடை: ஒட்டகம், மாடு, ஆடு. இந்த மூன்றில் இதற்கு பேர் தான் கால்நடைகள். இவைகளில் சிறிய குட்டியாக இருந்தால் ஜக்காத்து கடமையான அந்த கடமையில் சிறிய குட்டி இருந்தால் என்ன பண்ணுறது, அதில் எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது, அதனுடைய நிலைகள் என்ன, தன்மைகள் என்ன என்பதை பற்றி இப்பாடத்தில் பேசுகிறார்கள். அதனுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் காணுவோம். பாடத்தினுடைய முன் சுருக்கமாக ஆசிரியர் அவர்கள் பேசுவார்கள். ஜக்காத்தினுடைய அந்த கால்நடைகள் சிறிய குட்டியாக இருந்தால், இன்னும் அடுத்து சொல்றாங்க, குறை உடைய கால்நடையாக இருந்தால், இன்னும் எந்த எந்தெந்த கால்நடைகளில் ஜக்காத் கடமை ஆகாது, இன்னும் எந்தெந்த கால்நடைகள்லாம் ஜக்காத் கொடுப்பது கூடாது அந்த கால்நடைகளை என்பதை பற்றி, இன்னும் இருவர்கள் கால்நடைகளில் கூட்டாக இருந்தால் அவ்விருவர்களுக்கும் ஜக்காத் எப்படி கடமையாகும் போன்ற சட்டங்களை ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடப்பதற்காக நம்முடைய ரகீப் அறக்கட்டளைக்கு நீங்கள் ஆதரவை தாருங்கள். உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புகளையும் நல்குங்கள். நமது ரகீப் அறக்கட்டளையின் சார்பாக இது அல்லாமல் பல சேவைகள் நடைபெறுகின்றன. அதனுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது நம்முடைய சதகாதானங்களை நம்முடைய ரகீப் அறக்கட்டளை கொடுத்து உதவுமாறு அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 141வது பாடங்களை நாம் கண்டோம். இனி நாம் காணவிருப்பது, இன்று 142வது பாடத்தை நாம் காணவிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹுவிற்கு. இச்சேவையை இதுவரை செய்வது தொய்வின்றி செய்து கொண்டே இருக்கிறோம். இதுவெல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அந்த தௌஃபீகை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹு தஆலா மென்மேலும் இச்சேவையை அல்லாஹு தஆலா செய்வதற்குண்டான வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இப்பொழுது நாம் ஜக்காத்தினுடைய உட்பிரிவுகள், 5 உட்பிரிவுகளை நாம் ஏற்கனவே 135வது பாடத்தில் நாம் ஏற்கனவே அதனுடைய முன் சுருக்கமாக நாம் வைத்திருந்தோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பாக ஜக்காத் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தினுடைய தலைப்பாக அந்த தலைப்பிலே நாம் சொல்லி இருக்கின்றோம். 5 உட்பிரிவுகள் ஜக்காத்தில் இருக்கின்றன. அதில் முதல் உட்பிரிவு கால்நடைகள். இந்த கால்நடைகளுக்குள் 3 உட்பிரிவுகள் இருக்கின்றன. அது என்ன? ஒட்டகம், மாடு, ஆடு. இவைகளில் மட்டும்தான் ஜக்காத் கடமை. வேற எந்த பிராணிகளும் ஜக்காத் கடமை இல்லை. மான்குட்டியில ஜக்காத் கடமையா? இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய உயிரினங்களின் மீது ஜக்காத் என்பது கடமை இல்லை. ஜக்காத் என்று சொன்னாலே 3 கால்நடைகளை மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளும் என்று மார்க்கம் சொல்லி தருகின்ற பாடம். எனவே அந்த ஜக்காத்தினுடைய அந்த கால்நடைகள், முதல் உட்பிரிவு கால்நடைகளில் நாம் இறுதி கட்டத்திலே இருக்கிறோம். இன்று அதனுடைய நிறைவை நாம் காணவிருக்கின்றோம். அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள், அதாவது 2வது உட்பிரிவு என்ன, ஜக்காத்தினுடைய கடமைகள் 2வது கடமை என்ன அப்படின்னா, பூமியின் மீது விளைகின்ற விளை நிலத்தில் விளைகின்ற விளைச்சல், சாப்பிடக்கூடிய மனிதன் உணவாக உண்ணக்கூடிய அந்த வஸ்துக்களின் மீது ஜக்காத் கடமை என்பதை பற்றி 2வது உட்பிரிவாக பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள். 3வது உட்பிரிவாக தங்கம் வெள்ளியில் ஜக்காத் கடமை என்பதை பற்றி பேசுகிறார்கள். பரவலாக உலகமே அன்றைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை தங்கம் வெள்ளியில ஜக்காத்
அது மாதிரி பணம் அச்சிடுவது, இதெல்லாம் இதுவரை பழக்கமாக இருக்கிறது. தங்கம் வெள்ளி என்பது மனிதர்களிடத்துல ஒரு உயர்வான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றன. அந்த மாதிரி அந்த தங்கம் வெள்ளியில ஜக்காத்து கடமை என்பதை பற்றி மூன்றாவது உட்பிரிவாக பேசுவார்கள். நான்காவது உட்பிரிவாக ஆசிரியர் அவர்கள் பேசுவார்கள் வியாபார பொருட்களில் ஜக்காத் என்பதை பற்றி. வியாபார பொருட்கள் பொதுவாக எல்லாம் கலந்திருக்கும் வியாபார பொருட்கள் என்று சொன்னால் அந்த அத்தனை வியாபாரங்கள், என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, இரும்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி வியாபாரங்கள், நான் என்னென்ன வியாபாரங்களை இவர்கள் எல்லாம் செய்வார்களோ அத்தனை வியாபாரங்களும், மனிதன் உண்ணக்கூடிய உணவு, அதில் வஸ்துக்கள் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதையெல்லாம் சொன்னால் நேரம் பத்தாது போதாது. அந்த வியாபார பொருட்களில் ஜக்காத் கடமை என்பதை பற்றி நான்காவது உட்பிரிவாக பேசுவார்கள். ஐந்தாவது உட்பிரிவாக நாம் காணவிருப்பது, அதாவது கடைசியாக சுரங்கம், அது மாதிரி புதையலாக பூமியில் புதைக்கப்பட்ட அந்த வஸ்துக்களின் மீது உள்ள ஜக்காத்தை ஐந்தாவது பிரிவாக நாம் உட்பிரிவாக காணவிருக்கின்றோம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் நுழைவோம். இறுதி கட்டமாக கால்நடைகளில் அந்த ஜக்காத்தினுடைய அந்த இறுதி கட்டத்தை நாம் காணவிருக்கிறோம். وإن كانت كلها صغارا دون سن الفرض أخذ منها صغيرة. இப்போ இதிலிருந்து ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள், அந்த கால்நடைகள் அனைத்தும் குல்லுஹானா, அந்த முன்னாடி கால்நடைகள் நம்ம பேசிட்டே வர்றாங்க ஆசிரியர்கள் அவர்கள். முன்னாடி உள்ள பாடத்தில் நம்ம இப்போ சென்று போனால், பாடத்தில் சென்று பார்த்தால் தெரியும். அந்த கால்நடைகள், அனைத்து கால்நடைகளுமே, ஒரு வருடம் 40 ஆடுகள் வைங்க, அல்லது 30 மாடுகள் வைங்க, அல்லது 25 ஒட்டகைகள் வைங்க, இந்த அனைத்து கால்நடைகளையுமே சிகாரன், சின்ன வயது குட்டியாக, சகீருடைய ஜம சிகார், சிகார் இன்கானத்துடைய ஹபர் இது. அவ சிறு சிறு குட்டிகளாக இருந்தால் தூன சின்னில் ஃபரதி, ஆசிரியர்கள் மேலும் அதற்கு சிகாருங்கிறதுக்கு வளர்க்குறாங்க. ஜக்காத்தில் கொடுக்க வேண்டிய அந்த கடமையான அந்த ஒட்டகத்தினுடைய வயது, ஒரு வயது இருக்குது. உதாரணமாக ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒரு வயது பூர்த்தியாக இருக்கணும். பொது ஒட்டகமாக இருந்தாலும் அந்த ஒரு வயது பூர்த்தி ஆகாத, தூணன ஆகாத, கயிறுடைய அர்த்தம், அல்லது ஒரு வயது பூர்த்தி, கடமையாக கூடிய அந்த ஒரு வயதுக்கு உள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய்யலாம். அந்த தூணவுக்கு அந்த உள் இருக்கக்கூடிய அந்த குட்டிகளாக இருந்தால், ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான், ஒரு வயது பூர்த்தியாகாத அந்த குட்டிகளாக இருந்தால் இப்ப என்ன செய்கிறது? ஒரு வயது பூர்த்தியான குட்டி அவர் இடத்துல இல்லை, ஒரு இடத்துல ஜக்காத்து கொடுப்ப, ஒரு இடத்துல இப்ப இருக்கிறதுலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு வயதை நெருங்கக்கூடிய அளவுக்குண்டான பருவத்தை ஜக்காத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜக்காத் வசூலி போகிறத அகதவுடைய ஃபாயில வச்சுக்கணும் நம்ம, அல்லது மாலிக் சார்பாக, அல்லது அந்த ஜக்காத்தை வாங்குறார ஏழை, அந்த ஏழைக்கு நல்லா தெரியுது, ஆட்டினுடைய அனுபவம் இருக்குது, அதில் நல்ல ஆட்டை பார்த்து அவர் எடுத்துக்கொள்வார் என்று இதனுடைய அகதவுடைய ஃபாயில வச்சுக்கணும். அப்போ அகத மின்ஹா சகீரத்தன், அந்த மின்ஹாவுடைய லமீர் கால்நடை, அந்த கால்நடைகளிலிருந்து அந்த ஜக்காத் வசூலிப்பவர் எடுத்துக்கொள்வார். சகீரத்தன், சிறிய ஒரு நல்ல ஒரு குட்டிய, நல்ல ஒரு அந்த ஒரு வயது நெருக்கமான அந்த ஒரு சிறிய அந்த குட்டியை அவர் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஆசிரியர்கள் விடவில்லை, இன்னும் தெளிவாக அதை பேசுகிறார்கள். ஏனெனில் இந்த வார்த்தை சிலருக்கு புரியாமல் போகலாம் அப்படிங்கிறதான ஆசிரியர் அவர்கள் அதை விட்டு வைக்கவில்லை, அதையும் தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன அப்படின்னா, ஒயஜிதஹிது, அந்த ஜக்காத் வசூலிப்பவர் ஆய்வு செய்வார். எஜ்தஹிதுனா ஆய்வு செய்வார், ஆய்வு செய்து பார்ப்பார். அதை மாதிரி ஃபக்கீர், ஜக்காத்தை வாங்குறவரோ அதை ஆய்வு செய்து பார்ப்பார். யாரை வேணாலும் ஃபாயிலா வச்சுக்கலாம். பிஹைசு, இவ்விதத்தில், லா யுசவ்வி பைனல் கலீரி வல் கதீரி, லா யுசவ்வியுடைய ஃபாயில் அந்த ஆய்வு, அவர் செய்கிறாரே அந்த ஆய்வு, அந்த ஆய்வு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடாது. பைனல் கலீரி வல் கசீரி, குறைவு இன்னும் அதிகம் என்ற இரண்டு, அந்த அதிகமான ரேட்டு உள்ள குட்டி, குறைவான ரேட்டு உள்ள குட்டி என்ற இந்த இரண்டுக்கும் மத்தியில் எந்த விதமான சமத்துவத்தையும் ஏற்படாத விதத்தில் அவருடைய அவர் ஆய்வு செய்வார், ஆய்வு செய்யக்கூடியவர். இது என்ன, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதையும் பின்னாடி வளர்க்குறாங்க ஆசிரியர்கள். அந்த இபாரத்தை படித்தாலே புரியும். ஃபசீலு சித்திம் வசலாத்தீன யகூனு ஹைரம் மின் ஃபசீலி ஹம்சிம் வஇஷ்ரீன. இதில் அழகாக விளக்குறாங்க ஆசிரியர்கள். எனவே 36 ஒட்டகங்கள் ஒட்டகங்களுடைய அந்த குட்டி ஒரு இடத்த வச்சு, அவரிடத்துல ஜக்காத் கடமையான அளவுக்கு வயது உள்ள அந்த குட்டி இல்லை, 36 ஒட்டகங்களும் ஜக்காத் கடமை ஒரு வயது பூர்த்தியாகாத, பின்த் மஹால் இல்லாத குட்டி, ஒரு வயது பூர்த்தியாகாத குட்டிகளாக இருந்தால், இந்த மகாது இருந்துச்சு ஆனால் அதுக்கு வயசு ஒரு வயசு பூர்த்தி ஆனதில்ல, அந்த வயது இல்லாமல், அல்லது மாடு இருந்துச்சு ஒரு வயசு பூர்த்தியாகாத மாடு,
இது இங்க சொல்றது ஒட்டகத்தை தான் சொல்றாரு. 36 குட்டிகள். குட்டிகளுக்கு 36னுடைய குட்டி மாடாக இருந்தாலும் சரி, ஆட்டுல 36க்கு கடமையாகாது, மாட்டுல 36க்கு கடமையாகும். அதனால மாட்டையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம். இது நம்ம ஒட்டகத்தையும் சொல்லலாம். பெரும்பாலும் இங்க ஒட்டகத்தை தான் மானா ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். 36 36 குட்டிகள், 36 ஒட்டகையினுடைய குட்டிகள். இதனுடைய அர்த்தம் ஃபசீலு சித்தி முத்தலாத்தீன அர்த்தம் என்னங்க? 36 ஒட்டகை குட்டிகள். ஒட்டகையினுடைய குட்டி இருக்குத, இது எக்கூனு ஹைரம். ஒருவர் 36 ஒட்டகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சின்ன வயசு உள்ள குட்டி எல்லாமே. நான் ஜக்காத் கடமையாகாத குட்டி, வயசு ஜக்காத் கடமையுள்ள வயசுடைய குட்டி இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு 36 ஒட்டகைகள் கடமையான ஒருவருடைய ஜக்காத்தினுடைய குட்டி எப்படி இருக்கணும்? யகூனு ஹைரன், அது சிறந்ததாக இருக்க வேண்டும். மின் ஃபசீலி ஹம்சி வ இஷ்ரீன, 25 ஒட்டகையினுடைய அந்த குட்டிகைகளை விட 36 ஒட்டகைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த குட்டி சிறந்ததாக இருக்கணும். சிறந்ததாக இருக்கணும்னா என்னங்க? அதாவது இதுக்கு வித்தியாசம் தெரியணும். ரெண்டுமே சமமா இருக்கக்கூடாது ஜக்காத்துல. அதாவது இது 20,000 ஒட்டக குட்டி, அது ஒரு 19,000 ஒட்டக குட்டியா இருக்கக்கூடாது. 25 வயசு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். அதாவது அதுவும் 20,000 உள்ள அந்த ஒட்டகையா இருக்கக்கூடாது. ரெண்டுமே சமத்துவம் இருக்கக்கூடாது. இதுவும் 36 36 ஒட்டகைகளுக்கு ஜக்காத்து கொடுப்பவருடைய குட்டியும் 25 ஒட்டகைகளுக்கு ஜக்காத்துடைய குட்டியும் ஒரே ரேட்ல உள்ளதா இருக்கக்கூடாது, வித்தியாசம் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதனுடைய மசாலா. அது மாதிரி பார்ப்போம். அடுத்து அடுத்து இன்னொரு மசாலா சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள். இன்கானத்து கிபாரன் சிகாரன் லதிமஹு கபீரத்துன். இன்கானத்துடைய ஃபாயிலே என்னன்னா மாஷியத், அந்த கால்நடை ஆகியிருந்தால், கிபாரன் பெரியதாகவும் இருக்குது, சிகாரன் இன்னும் சிறியவைகளும் இருக்கிறது. கபீருக்கு ஜமா கிபார், சகீருக்கு ஜமா சிகார். அப்ப சிறியவைகளும் இருக்கின்றன. அதாவது ஜக்காத் கொடுக்கப்படக்கூடிய வயதுள்ள குட்டிகளும் அதில் இருக்குது. அந்த ஒட்டக குட்டிகள் அல்லது ஆட்டுக்குட்டிகள் மாடு குட்டிகள் ஒசிகாரன், இன்னும் சிறிய குட்டிகளும் இருக்கின்றன. மாசியத் என்றாலே இந்த மூன்றை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா 3 நிலைகளில் ஒட்டகம், மாடு, ஆடு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம திருப்பி திருப்பி அதை சொல்ல மாட்டோம். ஜக்காத்துடைய பாடத்தில் பொதுவான ஒரு வார்த்தை என்ன? கால்நடைகள். சிறிதும் பெரிதுமாக இருந்தால் லசிமஹூ, இந்த ஜக்காத் கொடுப்பவருக்கு ஹூவுடைய அந்த வமீர் மருஜா ஜக்காத் முசக்கி, ஜக்காத் கொடுப்பவருக்கு அவசியம். கபீரத்துன், சின்ன கால்நடைகளை ஜக்காத்தாக கொடுக்கக்கூடாது. ஜக்காத் கடமையான அந்த வயதுள்ள அந்த பருவ வயதுள்ள அந்த குட்டியை ஜக்காத்தாக கொடுப்பது அவசியமாக ஆகும். கபீரத்துன்னுங்கிறது லசிமாவுடைய ஃபாயில். ஓஹிய அழகா வளர்க்குறாங்க பிராக்கெட்ல பாருங்க. இந்த கபீரத்துனா எப்படி அப்படிங்கிறது திருப்பியும் வளர்க்குறாங்க, சின்ன பிள்ளைக்கு பாடம் சொன்ன மாதிரி. ஏன்னா ஓஹிய இன்னும் அந்த கபீரா என்பது சின்னுல் ஃபர்தி அல் முத்தகத்திமி, முந்தி சென்ற அந்த கடமையான அந்த வயது, ஜக்காத்து கொடுப்பதற்கு கடமையான வயது, கடமையான வயது, கடமையான வயது குட்டியாக இருக்கும் இந்த கபீர் என்று சொன்னார். மாஷா அல்லா. இப்பொழுது நாம் சின்ன குட்டிகள், பெரிய குட்டிகள், சின்ன குட்டிகள் முழுவதுமே சின்ன குட்டிகளாக இருந்தால் என்பதை பற்றி நாம் கண்டோம். அடுத்த ஆசிரியர் அவர்கள் இப்போ புதுசாக இன்னொரு மசாயில் சொல்கிறாங்க. இப்போ அந்த கால்நடைகள் குறைவுடையதாக இருந்தால், ஒரு கண் இல்லை, அல்லது கால் நொண்டியாக இருக்குது, அது ஒரு காது இல்லை, இந்த மாதிரி குறைகள் இருக்குது. அந்த குறைகள் உள்ள குட்டி கால்நடைகளாக இருந்தால், ஏன்னா காணத்துடைய இஸ்மே மாஷியத்து தான், மஐபத்தன் குறைவுடைய குட்டியாக இருந்தால், அஹதல் அவுசத்த ஃபில் ஐபி. இப்போ ஜக்காத்து வசூலிப்பவர் இருக்கிறார, அஹதவுடைய ஃபாயில் அவர் தான். அல்லது அந்த ஜக்காத்தை வாங்கக்கூடிய ஏழைன்னு சொல்லி வச்சுக்கணும். 2 பேர்களில் யாராவது ஒரு ஆளை ஃபாயிலாக வச்சுக்கணும். அல்லது அந்த ஆட்டு மேய்ப்பாளர் இடத்துல கேட்கலாம், சாயின்னு சொல்லலாம். அது சாயினாலே ஜக்காத் வசூலி போகிறதா, அல்லது அதான் 2 பேர் தான் வைக்க முடியும், ஃபக்கீர் அல்லது சாய். கவர்மெண்டின் மூலமாக ஜக்காத் வசூலிக்க வைக்கப்பட்ட அந்த சாய், இவர் அவுசத்த இல்லை வசத்த, அகதல் வசத்த, நடுநிலையான குட்டியை இவர் எடுத்துக்கொள்வார். ஃபில் ஐபி, குறைவான அந்த ஜக்காத்திலே, குறையுடைய அந்த குட்டிகளிலே நடுநிலையான ஒரு குட்டியை எடுத்துக்கொள்வார். அதாவது ரொம்ப டேமேஜ் உள்ள குட்டியை எடுக்க மாட்டார். அந்த கடைகளில் மார்க்கெட்டில் போனால் இதுக்கு விலையே இல்லைங்க, இது ரொம்ப இதுக்கு இதனுடைய குறை இருக்குதுங்க, இது விலை போகாதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஓரளவுக்கு ரேட் போகுங்க. ஏன்னா மற்ற குட்டி, நல்ல குட்டி குறையில்லாத குட்டி ஒரு 20,000 ரூபானா,
இது வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு தேருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த குட்டியை எடுத்துக்கொள்வார். இதே இதனுடைய மானா. அடுத்து இப்ப சொல்றாங்க, ஜக்காத் கடமையான அந்த கால்நடைகள்ல பல்வகை கால்நடைகள் இருக்குது. பல நிலைகள் உள்ள கால்நடைகள். அதுக்கு ஆட்டை சொல்றாங்க. உதாரணமாக ஆட்டுல செம்மறி ஆடு இருக்குது. அது மாதிரி வெள்ளாடும் இருக்குது. இந்த பல வகைகளாக இருந்தால் இப்ப என்பதை பற்றி பேசுகிறார்கள். இன்கானத் மா அன்வான், அந்த அவரிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடை அன்வான் பல்வகை உடையதாக, நவ் ஜமு அன்வா, பல வகைகளாக இருந்தால் கதனின், அது மாதிரி செம்மறி ஆட்டை போல, ஒமாசின் இன்னும் வெள்ளாட்டை போல, இரண்டும் கலந்தவைகளாக இருந்தால் இப்ப அகத அந்த ஜக்காத் வசூலிப்பவர் எடுப்பார். மின் ஐயி ஷைஇன் ஷாஅ, மின் ஐயி நௌஇன் ஷாஅ பில் கிஸ்தி. அப்ப எந்த வகையிலிருந்து ஷாஅ அந்த ஜக்காத் வசூலிப்பவர் எடுக்க நாடுவாரோ அந்த வகையிலிருந்து அவர் எடுப்பார். ஜக்காத்தை வசூலிப்பவர் எடுப்பார். அந்த ஜக்காத்தை கொடுப்பவரிடமிருந்து பில்கிஸ்தி, நீதமான முறையிலே பங்கிடுவதிலே கொண்டு, நீதமான முறையிலே பங்கிடுவதை கொண்டு அவர் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். அவர் நீதமா, அந்த மாலிக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஹை ரேட்டு உள்ள குட்டியை எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நடுநிலையான ஒரு குட்டியை என்ன செய்ய வேண்டும், அல்லது எந்த குட்டியை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்களே நீதமா, அது ஓரளவுக்கு நடுநிலையான குட்டியை எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை ரேட்டு அவருக்கு தேவைப்படும், அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஓரளவுக்கு நடுத்தரமான ஒரு குட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள். பொதுவாக ஜக்காத் கொடுப்பவருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஜக்காத்தை பெறுகிறவரும் அவரும் என்ன செய்யக்கூடாது, நஷ்டம் அடையக்கூடாது. அந்த வகையில் எடுத்துக்கொள்ளும். இப்போ சொல்கிறாங்க, அதையே அநேகமாக நல்ல தெளிவாக விளக்குறாங்க. நான் சொன்ன அதே கருத்தை தான் சொல்கிறாங்க. எனவே சொல்லப்படும், எனவே சொல்லப்படும், கேட்கப்படும். எப்படி கேட்கப்படும்? லவ்கானத் குல்லு அன்னன் கம் துசாவி வாஹிதத்து மின்ஹா இலா ஆஹிரி மா தகத்தம. அந்த கால்நடைகள் அனைத்தும், குல்லுஹாவுடைய மர்ஜ கால்நடைகள் மாஷியத், அந்த கால்நடைகள் அனைத்தும் லஅனன் செம்மறி ஆடாக இருந்தால் கம் துசாவி வாஹிதத்து மின்ஹா, மின்ஹாவுடைய மர்ஜ அந்த செம்மறி ஆடு, அந்த செம்மறி ஆட்டிலிருந்து ஒவ்வொரு செம்மறி ஆடு, ஒரு செம்மறி ஆடு எவ்வளவு தொகைக்கு சமமாக ஆகும். கம்சாவியன எவ்வளவு ரேட்டுக்கு, கைமத்திற்கு சமமாக ஆகும், எவ்வளவு விலைக்கு சமமாக ஆகும் என்று கேட்கப்படும். இலா ஆகிரிமா தகத்தம, அதற்கு ஏற்கனவே சென்ற அந்த அந்த ஒரு மசாலாவினுடைய அந்த கடைசி வரை இதை நாம வச்சுக்கணும். அதாவது ஏற்கனவே இந்த பாடம் போச்சு, முன்னாடி படிச்சிருக்கிறோம். முன்னாடி உள்ள 141வது பாடத்துல இதை நாம் படித்திருக்கிறோம். அதாவது வெள்ளாடாக இருந்தால் எவ்வளோ, ஒரு ஆடுடைய மதிப்பு எவ்வளோ, நல்ல குறையில்லாத ஒரு வெள்ளாடு, அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி என்ன செய்யப்படும், வினவு கேட்கப்படும். இப்போ சொல்லப்பட்டுச்சு 20,000 ரூபாய், குறைவுடைய ஆடாக இருந்தால் 10,000 ரூபாய். அப்போ அதை கவனித்து என்ன செய்ய வேண்டும், ஏற்றத்தாழ்வான அந்த நிலையில் நாம் குட்டிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஓரளவுக்கு டேமேஜ் இல்லாத நடுநிலையான ஒரு பிராணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் இதுவரை விளக்கி விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அந்த ஜக்காத்தினுடைய அந்த மசாயில முன்னாடி போன பாடத்துல இருக்குது. அதாவது நிலைகள் இந்த இருக்கு இல்லையா, இதுல சொல்றாங்க ஒரு கொஞ்சது வியாதி உடையதாக இருந்துச்சு, வியாதி இல்லாமல் இருந்துச்சு, குல்லா நாம் சொல்லுவோம் சொல்லி நம்ம சொல்றாரு இல்லையா, லவ்கானத் குல்லுஹா சுஹான், அந்த கால்நடைகள் அனைத்துமே என்ன செஞ்சு நல்ல, அதாவது வியாதி இல்லாமல் இருந்தால் அதனுடைய ரேட் கம் துசாவி வாஹிதத்து மின்ஹா, அதனுடைய ரேட் என்னவென்று இருக்கும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், விலை கேட்கப்படும். ஃபைதா கீழே சொல்லப்பட்ட ரபாத் ராஹிம் மசலன், அந்த பாடத்தில் போயிருக்குது. அந்த பாடத்தை போய் நீங்கள் திருப்பி கேட்டால் இந்த மசாயில் இன்னும் தெளிவாக நன்கு புரியும். எனவே அதை நாம் இந்த இடத்துல தெளிவாக சொல்லவில்லை, மீட்டி சொல்லவில்லை என்றாலும் தெளிவாகவே இதனுடைய மசாயில் இருக்குது. குறையுடைய அந்த குட்டி, குறை இல்லாத குட்டிகள் அனைத்து ஒவ்வொரு ரேட்டுக்கு போகும் என்பதை கணக்கிட்டு அந்த குறையுள்ள குட்டிகளை, நடுநிலையான அந்த குட்டியை ஜக்காத்தாக எடுக்கப்படும் என்று ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லி காட்டுவார்கள். எனவே இது விஷயத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்கிறார்கள் ஆசிரியர் அவர்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒலா தூஹது, இதில் சொல்றாங்க, ஒலா தூஹது ஹாமிலுன் ஒலல்லத்தி ஒலதத் ஒலல் ஃபஹலு ஒலல் ஹியாரு ஒலல் முசம்மனத்து ஒலல் முசம்மனத்து லில் அக்கிலி இல்லா ஐ யரதல் மாலிக்கு. இப்போ இதிலிருந்து ஒரு சட்டம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தலைப்பிலேயே இதை சொல்லியிருக்கிறோம். குறையுடைய குட்டிகளாக இருந்தால், சிறிய குட்டிகளாக இருந்தால், இப்போ சொல்றாங்க எந்தெந்த பிராணிகளில் ஜக்காத்து கடமை இல்லை, அந்த ஜக்காத்து வந்து வாங்கப்படக்கூடாது, எடுக்கப்படக்கூடாது.
கவர்மெண்ட் சார்பாகவோ ஃபகீர் அந்த ஏழை ஜக்காத்து பெற தகுதியான அந்த ஏழையும் வாங்கக்கூடாது அதை. ஆனால் மாலிக்கு அந்த ஜக்காத்து கொடுப்பவர் அவர் என்ன செய்கிறாரு, அதில் திருப்தி அவர் இஷ்டப்பட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை வாங்கிக்கலாம். அந்த கைதையும் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம பார்ப்போம், ஒலா தூஹது ஹாமிலுன், அந்த கால்நடைகளில் வாங்கப்படக்கூடாது. ஹாமிலுன் மாஷியத்துடைய நாயிபு ஃபாயில், இந்த தூஹதுங்கிற முதாரியான நாயிபான அந்த ஃபியலுக்கு ஃபாயில் எது, மாஷியத். அந்த மாஷியத்தை எடுக்கப்படக்கூடாது. ஹாமில் எடுப்பட்ட மாஷியத், ஹாமிலான அந்த மாஷியத்தை எடுக்கப்படக்கூடாது. கர்ப்பம் உள்ள அந்த குட்டியை எடுக்கப்படக்கூடாது, ஜக்காத்தாக வாங்கப்படக்கூடாது. ஜக்காத்திற்கு ஹாமி தூஹது வந்து லமீர் ஃபாயில் இல்லைங்க, ஃபாயில் நாயிப் ஃபாயில் வந்து ஹாமிலுன் வெளிப்படையாக வந்துருச்சு. வலா தூஹது எடுக்கப்படக்கூடாது. ஹாமிலுன் நாயிப் ஃபாயில் லா தூஹதுங்கிற அந்த ஃபிஅல மஜ்ஹூலுக்கு நாயிப் ஃபாயில் இது ஹாமிலுன். அப்போ லா தூஹதுங்கிற ஃபிஅல மஜ்ஹூலுக்கு நாயிப் ஃபாயில் ஹாமிலுன், அதாவது கர்ப்பம் உள்ள அந்த அந்த ஒரு ஒட்டகையோ அல்லது மாட்டையோ ஆட்டையோ, கர்ப்பம் உள்ள ஒரு ஆட்டையோ மாட்டையோ கால்நடைகளை ஜக்காத்தாக பெறப்படக்கூடாது, வசூலிக்கப்படக்கூடாது, எடுக்கப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஒலல்லத்தி ஒலதத், ஏனெனில் கர்ப்பம் உள்ள அந்த அந்த ஒட்டகம், அந்த பிராணி, அந்த கால்நடை, அது ஜக்காத் கொடுக்கக்கூடிய அந்த மாலிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அதை எடுக்கப்படக்கூடாது. அது விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது மாதிரி சொல்கிறாங்க, ஒலல்லத்தி ஒலதத், அது மாதிரி பிறந்த அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த குட்டியும் ஜக்காத்தாக எடுக்கப்படக்கூடாது. லா ஒலா துஹதுல்லத்தி ஒலதத், பிறந்த அந்த குட்டி, ஏன்னா அந்த குட்டியை என்ன செய்ய விடாது, ஜக்காத்தாக பிரசவிச்ச, அதாவது பிறந்த குட்டினா பிரசவித்த அந்த ஒரு குட்டி, தாய் குட்டியை ஜக்காத்தாக எடுக்கப்படக்கூடாது. அப்பதான் பிள்ளை பெற்றிருக்குது, குட்டி போட்டிருக்குது, அந்த அது குட்டிக்கு பால் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அது பிரிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு பாவச்செயலை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒலல் ஃபஹலு, அது மாதிரி காளை மாட்டையும் ஜக்காத்தாக எடுக்கப்படக்கூடாது, எடுக்கப்படக்கூடாது, வாங்கக்கூடாது. எல்லாமே நாய்வு ஃபாயிலா தூக்கதுவுக்கு என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து, அந்த காளை மாட்டை உழுவதற்காக வேண்டி வச்சிருப்பார் மாலிக்கு, ஜக்காத்து கொடுப்பவர், அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லது இனப்பெருக்கத்திற்காக வேண்டி பெண் மாட்டோட சேர்க்கை செஞ்சு இனப்பெருக்கத்திற்காக வேண்டி வச்சிருப்பார் காளை மாட்டை, அதனால் அதையும் ஜக்காத்தாக எடுக்கப்படக்கூடாது, வசூலிப்பவர் அதை வாங்கக்கூடாது. ஒலல் ஹியாரு ஒலல் முசம்மினத்துல் இல்லக்கிளி, இன்னும் சிறந்த அந்த குட்டி என்று தேர்வு செய்து எடுக்கப்படவும் கூடாது. அந்த ஜக்காத் வசூலிப்பவர் எடுக்கப்படக்கூடிய அந்த உரிமை இல்லை, ஜக்காத் வசூலிப்பவருக்கு எடுக்கப்படக்கூடாது. ஒலல் முசம்மனது, இன்னும் சாப்பிடுவதற்காக வேண்டி கொழுக்க வைக்கப்பட்ட அந்த ஆட்டை, அந்த கால்நடைகளை எடுக்கப்படவும் கூடாது வசூலிப்பவரால். அது மாதிரி ஏழையால் அவருக்கு அந்த உரிமை என்பது இல்லை. இல்லா ஐயரவல் மாலிக்கு, ஜக்காத் கொடுக்கக்கூடிய அந்த வசதியானவர் இருக்கிறார, அவர் பொருந்தி கொண்டாலே தவிர, அவர் ஏற்றுக்கொண்டால் என்ன செய்யலாம், அவர் சொல்றாரு, ஒரு வயசு குட்டிக்கு பாருமா, 2 வயசு குட்டியை கொண்டு போங்க, அல்லது கொழுத்த இந்த ஒட்டகத்தை, இந்த மாட்டை கொண்டு போங்க, ஆட்டை கொண்டு போங்கன்னு சொல்றாரு. அவர் அதில் திருப்தி படுறாரு. இவர் என்ன செய்யக்கூடாது, நிர்பந்தம் வைக்கக்கூடாது, நான் எதுத்தான் வேணும் எனக்கு ஜக்காத்தா அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கக்கூடாது. அந்த உரிமை இவருக்கு இல்லை. பொதுவாக உரிமை என்பது ஜக்காத் வாங்குபவருக்கு இல்லை, ஜக்காத் கொடுப்பவருக்கு தான் உரிமை இருக்குது என்பதை ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இந்த கால்நடைகள் விஷயமாக பேசிவிட்டார்கள். அடுத்து நாம் பார்க்கவிருக்கிறோம் கூட்டான ஜக்காத். இதில் எப்படி, மாட்டில் 7 பேர் சேரலாம், அது மாதிரி ஒட்டகையில் 7 பேர் பங்கு சேரலாம் அப்படிங்கிறது அது தனி, அது அது உதுகியா சட்டம். இது ஜக்காத்துடைய சட்டம் இல்லையா, அதனால் தெளிவாக நான் மறந்து அந்த உதுகியா சட்டத்தை இப்போ சொல்லிட்டேன். அதனால் அதை சபக்லிசான் வாய் தவறி சொல்லிட்டேன், அதனால் அதை விட்டுருங்க. இப்போ இந்த புது கித்தாபில் ஜக்காத்துல் ஹில் தத்தி, அதாவது கலப்படம் உள்ள ஜக்காத், கலப்படம் உடைய ஜக்காத். ஹில் தத்துனா கலப்படம் உடைய ஜக்காத்துனா என்னங்க அப்படின்னா, இந்த ஜக்காத்தினுடைய நிசாப் இருக்க ஒரு கால்நடைகளை ரெண்டு பேர்கள் 2 மனிதர்களுக்கு இடையில கால்நடை இருக்குது, 40 கால்நடை. இவருக்கு உரிமை இருக்குது 40ல்,
இன்னொரு அவருடைய சகோதரருக்கு உரிமை இருக்குது, அல்லது அவருடைய நண்பருக்கு உரிமை இருக்குதுன்னு வைங்களேன். ரெண்டு பேரும் பிசினஸ் செய்கிறாங்க, ஆட்டினுடைய பிசினஸ். அப்ப 2 மனிதர்களுக்கு இடையில நிசாபான அந்த அளவுல கூட்டு இருக்குது. ஜக்காத் கடமையாகக்கூடிய அளவு ஒட்டகமாக இருந்தால் 5, அது கூடுதலாக இருந்தால் 25, அது மாதிரி நிறைய இருக்கலாம். ஆரம்ப அளவு ஒட்டகத்தில் எவ்வளவுங்க? 5 ஒட்டகம். அது மாதிரி மாட்டுல ஆரம்ப அளவு எவ்வளவுங்க? 30 ஒட்டகம். கம்மியான அளவு கம்மி 30 மாடுகள் இருந்தால் அப்போ மாடு கொடுப்பது கடமை ஜக்காத்து. அது மாதிரி ஆட்டுல 40 ஆடுகள் இருந்தால், இந்த அளவுகளில் 2 பேர்களுக்கு மத்தியில் கூட்டு இருந்தால் இப்ப என்ன செய்யறது? எப்படி நடந்து கொள்வது? ஒலவுக்கான பைன ஒலவுக்கான பைன நஃப்ஸைனி மின் அஹ்லி ஜகாத்தி, ஜகாத் உடையவர்களிலிருந்து 2 மனிதர்களுக்கு இடையில, 2 பேருக்கு ஜகாத் கடமையாகும். இருவர்களுக்கும் இடையில நிசாபும் முஷ்தரக்குன் ஃபில் மினல் மாஷியத்தி அவு கைரியா மிசல அன் வரசாகு. மிசல அன் வரிசாகு, வரசாகுன்னு படிச்சுட்டேன், மிசல அன் வரிசாகு. கொஞ்சம் தப்பு இருந்தாலும் அதையும் சுட்டி காட்டிடுறாங்க திரு. அதனால வரிசாகு வேணா. அது மாதிரி 2 பைனன் நஃப்ஸைன்னு 2 மனிதர்களுக்கு இல்லை, நஃப்ஸுனா 2 மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ ஜக்காத் கொடுப்பவர்களில் இந்த 2 மனிதர்களுக்கு இடையில நிசாபு முஷ்தரக்கும் கூட்டான ஒரு நிசாபினுடைய அந்த அளவு கூட்டான ஒரு நிசாபினுடைய தொகை அளவுக்கு கூட்டு 2 பேருக்கு மத்தியில் கூட்டான அந்த நிசாப் இருந்தால், குறிப்பிட்ட அந்த அதில் உள்ள பங்கு இருந்தால், மினல் மாசியத்தி கால்நடைகளிலிருந்து அவு கைரியா கால்நடைகள் அல்லாத வேற வேற பிசினஸ் வியாபாரத்திலிருந்து இருவர்களுக்கு மத்தியில் கூட்டான ஒரு பங்கின் அளவிற்கு நிசாப் ஜக்காத் கடமையான அளவுக்கு கூட்டு 2 பேர்களுக்கு மத்தியில் நிசாபில் அந்த கூட்டு இருந்தால், 2 பேர்களுக்கு இடையில நிசாபும் முஷ்தரக்கும் அந்த கால்நடைகளிலிருந்தோ கால்நடைகள் அல்லாத மற்ற வியாபாரத்திலிருந்தோ கூட்டான ஒரு நிசாப் இருவர்களுக்கு மத்தியில் இருந்தால், அப்படின்னா அந்த நிசாபினுடைய அளவில் 2 பேர்களுக்கு மத்தியில் கூட்டு இருக்குது. அப்போ உளவுக்கான பைன நஃப்ஸைனிங்கிறது ஹபர் முகத்தம் முன்னாடி வந்துருச்சு. நிசாபு முஷ்தரக்குங்கிறது லவ்கானவுடைய கானவுடைய இஸ்மு இதான். அப்போ கால்நடைகளில் கூட்டான பங்கு நிசாபினுடைய அளவுக்குண்டான அது கூட்டான பங்கு ஆகியிருந்தால், அப்படின்னா 2 பேருக்கு மத்தியில் பங்கு இருந்தால் என்று இந்த வாசகத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவு கைரிஹா மிஸ்ல அன்வரிசாஹு, அல்லது கால்நடை அல்லாத மற்ற பிசினஸ்களிலிருந்து மிஸ்ல அன்வரிசாகு, அந்த 2 மனிதர்களும் அந்த நிசாபினுடைய கூட்டாக்கப்பட்ட அந்த நிசாபினுடைய அந்த பங்கிற்கு வராசதுகாரர்களாக அவர்கள் ஆகுவதைப் போல, வாரிசுதாரர்களாக ஆகுவதைப் போல, சொத்துக்கு உரிமை உடையவர்களாக ஆகுவதைப் போல. வராசத்தினாலே அண்ணன் தம்பி இருக்கணும், அதனால அந்த இடத்துல அண்ணன் தம்பி தான் வைக்கணும் வராசத். மற்ற விஷயங்கள்ல 2 பேரும் கூட்டாக தன்னுடைய பணத்தை போட்டு 2 பேரும் கூட்டாக இருந்தார்கள், தன்னுடைய நண்பர்களோடு அவர் கூட்டாக வியாபாரம் செய்தார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அன்வரிசாகு நிசாபியினுடைய அந்த கூட்டான அளவிற்கு 2 பேர்களுமே என்ன செய்யார் கூட்டாகுவதைப் போல, இந்த மாதிரி 2 பேர்களுக்கு மத்தியில் ஜக்காத்தினுடைய அந்த தொகை அளவில் 2 பேர்களுக்கும் கூட்டான பங்கு இருந்தால், சரிசமமான பங்கு. அவ் கைர முஷ்தரிக்கின், அல்லது 2 பேர்களுக்கு மத்தியில் கூட்டு என்பது இல்லை. அது ஜக்காத்தின ஒரு நிசாபு குறிப்பிட்ட அந்த ஆடு இருக்கு இல்லையா, 40 ஆடுகள், 30 மாடுகள், 5 ஒட்டகை, 2 பேர்களுக்கு மத்தியில் கூட்டு என்பது இல்லை. கூட்டு இல்லாமல் இருந்தால் இப்போ என்ன செய்யறது? இந்த இபாரத் அணியமாக கயிறு முஷ்தரிக்குன்னு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நிசாபு முஷ்தரக்குங்கிற மாதிரி முஷ் கயிறு முஷ்தரக்கின், இரு பேர்களுக்கு மத்தியில் கூட்டு இல்லாமல் இருந்தால் அது வந்தால் தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அப்பதான் கானவுடைய இஸ்மாக இருக்கும். பல் மாறாக லிக்குல்லி மின்ஹுமா இஷ்ருவன ஷாத்தன் மசலன் முமையசதன் என்ற வாசகம். அது மாதிரி அந்த 2 பேர்களுக்கும் இருந்து ஒவ்வொருவர்களுக்கும் இஷ்ருவன ஷாத்தன், ஆட்டால் மசலன் உதாரணமாக என்ன செஞ்சு, ஆட்டால் 20 ஆடுகள் தனித்தனியாக 2 பேர்களுக்கு 20 ஆடுகள், இவருக்கு செம்மறி ஆடு இவருக்கு 20, அவருடைய நண்பருக்கு வெள்ளாடு 20. இந்த 2 பேர்களிலிருந்து ஒவ்வொருவர்களுக்கும் மின் ஹுமானிதமே நப்சைன், 2 பேர்களிலிருந்து ஒவ்வொருவர்களுக்கும் ஆட்டால் 20 ஆடு, அதாவது 20 ஆடுகள் அவர் 2 பேர்களுக்கும் கூட்டி இருந்தது. மசலன் உதாரணமாக, முமையசத்தன் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில், செம்மறி ஆடு வெள்ளாடு, ஒட்டகம் இன்ன ஒட்டகம் 2 வயது உள்ள ஒட்டகம், 1 வயது உள்ள ஒட்டகம், 2 பேர்ல கூட்டு இருக்குது. இவருக்கு 1 வயது உள்ள ஒட்டகம் 20 ஒட்டகம் இருக்குது.
அவருக்கு எத்தனை ஒட்டகம் இருக்குது, அல்லது 5 ஒட்டகம் இருக்குதுன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு 5 ஒட்டகம் இருக்குது, 10 ஒட்டகம் இருக்குது என்றால் இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் கூட்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால், ஏன்னா அப்படி இருந்துச்சு. அப்போ கூட்டு என்பது ஒன்றும், இன்னும் கூட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள ஒரு கூட்டு இருந்தால், இல்லா இப்படி இருந்தால் என்ன செய்யறது? ரெண்டு பேர்களுமே ஒரே மாதிரியாக ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் சொல்ல வராங்க. இல்லா என்றாலும் அன்னஹுமா இஸ்தரகா ஃபில் முராஹி, இந்த இடத்துல விளங்கிக்கணும். கூட்டு என்பது இல்லை ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் கால்நடைகள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு இருக்குது. ரெண்டு பேர்களும் அவருடைய கால்நடை இருக்கு, சமமா இருக்குது. 40 கால்நடைகள், 40 ஆடு. இவர்கிட்ட 20 ஆடு, அவர்கிட்ட 20 ஆடு. ஆனா தெளிவா இருக்குது. இவருக்கு இந்த ஆடு இவருக்கு சார்ந்தது, இந்த 20 ஆடு இவருக்கு சார்ந்ததுன்னு சொல்லி தெளிவாக தெரியுது. உதாரணமா ஆட்டுல இல்லா என்றாலும் அன்னஹுமா, இல்லா தவிர, அன்னஹுமா இஸ்தரகா ஃபில் முராஹி, அவ்விரண்டு பேரும் கூட்டாக ஆனாலை தவிர அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன தவிர? அன்னஹுமா நிச்சயமாக அவ்விருவர்களும், இவ்விருவர்களும் அந்த ரெண்டு மனிதர்களும் இஸ்தரக்கா கூட்டாக ஆனார்கள் ஃபில் முராஹி, அந்த இரவு நேரத்தில் இந்த கால்நடைகள் ஒரு இடத்துல போய் என்ன செய்யும்னா ஒதுங்கும். தங்குவதற்குன்னு சொல்லி ஒரு இடம், இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஒல் மஸ்ரஹி, அது மாதிரி ஒல் மஸ்ரஹிங்கிறது கால்நடை மேய்ப்பதற்கு மேய் மேய் மேயச் செல்வதற்கு முன்பதாக ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு அதுக்கு பிறகு மேய கூட்டு போவாங்க, அந்த இடம் ஒல் மஸ்ரஹி. ஒல் மரா முடிஞ்சிடும். ஒல் மரா இன்னும் மேயப்படக்கூடிய இடத்திலே ரெண்டு பேர்களுக்கும் கூட்டு இருந்தது. ஆனால் ஆட்டில் கூட்டு இல்லை. ஒல் மஷ்ரபி இன்னும் தண்ணீர் குடிக்கப்படக்கூடிய இடத்துல இவர்களுக்கு மத்தியில் கூட்டு இருந்துச்சு. அந்த இடத்தினுடைய வாடகையை ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க, மேயக்கூடிய இடத்தினுடைய வாடகையை ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. அது மாதிரி அந்த மேய்வதற்கு முன்னால் ஒதுங்கும் இடம், அதில் ரெண்டு பேர்களும் அந்த இடத்திற்கு வாடகை கொடுக்குறாங்க. இரவு ஒரு இடத்துல அந்த பிராணிகள், அந்த கால்நடைகள் எனர்ஜி ஒரு இடத்துல தங்கும், அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. ஒமௌதியில் ஹலப், ஒமௌதியில் ஹலபி, அது மாதிரி பால் கறக்கக்கூடிய இடம், அதுக்குன்னு சொல்லி பிராணிகளுக்கு பால் கறக்கக்கூடிய இடம் சொல்லி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேரும் கூட்டாக இருந்தார்கள். ஒல் ஃபஹலி இன்னும் குட்டியிலே ரெண்டு பேரும் கூட்டாக இருந்தார்கள். ஒல் ஃபஹல்னா காளை ஆடு, காளை ஆண் குட்டியில. ஒரு ராழி இன்னும் மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பாளருக்கு கூலி விஷயத்தில் ரெண்டு பேரும் கூட்டாக இருந்தார்கள். ஒஃபி கைரியா, இது அல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதில் ரெண்டு பேரும் கூட்டாக இருந்தார்கள். ஒஃபி கைரியாவுடைய லமீர் ஒஸ்தரக்கா ஃபி கைரியான்னு சொல்லி வச்சுக்கணும். மினன் நாத்தூரி, வாட்ச்மேன் என்ற அந்த மனிதர்களில் கூட்டாக இருக்க, வாட்ச்மேனிலிருந்து கூட்டாக இருக்கிற ரெண்டு பேர்களும். ஒல் ஜரீனி, இந்த விவசாய பொருட்களை பதப்படுத்தக்கூடிய இடம், அது சலிக்கக்கூடிய இடம், அந்த தொழில்களை எல்லாம் நீக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஜரீன். இதுல ரெண்டு பேரும் கூட்டாக இருக்கிறார்கள். ஒரு துக்கானி, அந்த விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடையில ரெண்டு பேரும் கூட்டாக இருக்கிறார்கள். இந்த வாவுடைய அத்துஃப் வஸ்தரகா மினன் நாத்தூரி வஸ்தரகா ஒல் மினல் ஜரீனி வஸ்தரகா மினல் துக்கானி அப்படின்னு வச்சுக்கணும் முகத்தரில். மக்கானில் ஹிஃபுதி, அந்த பொருட்களை பாதுகாக்கும் இடத்துல ரெண்டு பேருக்கும் கூட்டாக இருந்தார்கள் என்றால், உலவுக்கானவுக்கு இது வர ஷர்த்தியத்தான ஜும்லா தான். இப்போ தான் ஜவாபியத்தான ஜும்லா சொல்கிறாங்க. ரெண்டு பேர்களும் ஜக்கையா, அந்த இரு மனிதர்களும் ஜக்காத் கொடுப்பார்கள். ஜக்காத்தர் ரஜுலில் வாஹிதி, ஒரே மனிதருடைய ஜக்காத்தாக ஜக்காத் கொடுப்பார்கள். ஒரு மனிதர் ஜக்காத் எப்படி ஒரு மனிதர் ஒரு மனிதர் மீது ஜக்காத்து கடமையானால் அவர் எப்படி ஜக்காத் கொடுப்பாரோ அதுபோல் கொடுப்பார்கள் இருவர்களும் என்று ஆசிரியர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். அப்போ 5 ஒட்டகைகளுக்கு ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்டில் ரெண்டு பேர்களும் பங்கு பெறுவார்கள் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் படித்தோமோ, எதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹு தாலா நல்லருள் பாலிப்பாராக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.